கடந்த ஒரு வருடம் முழுவதும் கடைபிடிப்போர் பார்த்து மறுபடியும் குடும்பமாய் புதிய சபையாய் கர்த்தருக்கு ஒரு பண்டிகை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்தை எண்ணி தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபை மகா பெரியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காகவே பிறந்தார். அல்லேலூயா. இந்த ஆராதனையுடைய தொடக்கத்தில் கூட கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலம் அடியோடு இடைப்பட்டார். நான் உனக்காகவே பிறந்தேன் என்ற வார்த்தை நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காக பிறந்தார். தேவகுமாரன் நமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடந்து ஒரு குழந்தையாக பாலகனாய் பிறந்திருக்கிறதை இமேஜின் பண்ணி பாருங்கள். நமக்காக அவர் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார். இது எத்தனை ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எத்தனை ஒரு ஆனந்தமான செய்தி. ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் கூட செய்திக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஜெபத்தோடு கூட தியானிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வராக. தேவாதி தேவன் தாமே அடியேனை மறைத்து வெளிப்படுவராக. மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை முதல் வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். யார் அவர்கள்? அந்த வான சாஸ்திரிகள். அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி பல நாட்களாக, பல மாதங்களாக, பல நாடுகளிலிருந்து கடந்து சென்ற அந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்று நாம் ஆனந்த சந்தோஷம் அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். அன்றைய தினத்தில் அந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது? அந்த நட்சத்திரம் இன்றைய தினத்திலே இந்த நட்சத்திரத்தை குறித்து தியானிக்க ஆவியானவர் இடைப்படுகிறதற்காக என் தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பலவற்றில் நாம் தியானிக்க முடியும். பலவிதமான டாபிக்கள் இருக்கிறது நாம் அறிய முடியும். ஆனால் இன்றைய தினத்தில் இந்த நட்சத்திரத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், நாம் ஏன் ஒரு நட்சத்திரமாக மாறக்கூடாது என்பதை குறித்து தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை இடைபடுவராக. அன்று ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி என்னது எப்படி இருக்கும்? வானத்தில் நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த யோசேப்பு ஒரு தரிசனம் பார்த்தார். தன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்காங்களா, தன்னுடைய சகோதரர்களை நட்சத்திரமாக அவர் தரிசனத்தில் பார்த்தார். பிலேயாம் தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து என்ன சொன்னார்? என்ன தீர்க்கதரிசி சொன்னார்? யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் தானியேலை பார்க்கும்போது ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களா? ஆகாமிடத்துல நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடைசியாக வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? வெளிப்படுத்தல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வலதுகையில் என்ன வச்சிருக்கிறாரு? 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். அந்த 7 நட்சத்திரங்கள் என்ன குறிக்கிறது? அந்தந்த சபையினுடைய தூதன், அதாவது அந்த சபையினுடைய தேவனுடைய ஊழியக்காரரை குறிக்கிறதா இருக்கிறது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை தன்னை குறித்து சொல்கிறார், நான் ஒரு விடிவெளி நட்சத்திரமாக, பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த நட்சத்திரங்களை குறித்து நாம் பல விதத்தில் பார்க்கிறோம். தேவ தாசர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரங்களுடைய காரியம் என்ன? இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் இன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி சந்தோஷப்படுறோம், அப்படிதானே? கிறிஸ்துமஸ்ல புது ட்ரெஸ் வாங்குறோம், சர்ச்சில் அழகா டெக்கரேட் பண்றோம், நாம் ஒரு சந்தோஷமா கொண்டாடுறோம். இந்த தினத்துல நாம் எப்படி தேவனை சந்தோஷப்படுத்துவது, இந்த பண்டிகையின் மூலமாக தேவனை சந்தோஷப்படுத்துவது, எப்படி பரலோக சந்தோஷப்படுத்துவது என்பதை குறித்து தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்படுவராக. தேவனாய் கர்த்தர் மிகுந்த ஒரு தாராள மனமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? தேவனாய் கர்த்தர் ஒரு தாராள மனமுள்ள தேவனாக இருக்கிறார். தானே எல்லாவற்றையும், நான் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், நானே எல்லாவற்றையும் செய்வேன் என்று தேவனாய் கர்த்தர் விரும்பாதபடிக்கு தன்னுடைய தேவ திட்டத்துல மனிதர்களும் என்று இணைந்து பயணிக்க வேண்டும், அவர்களும் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு, நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம யார பேரிட அழைப்போம்? நம்ம பேரிடக்கூடிய அந்த பொறுப்பை ஏறத்தில் ஒப்படைப்போம். ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான்கிட்டயோ அல்லது ஒரு பெரிய தேவ மனிதர்கிட்ட ஒப்படைப்போம் இல்லையா? ஆனால் தேவனாய் கர்த்தர் செய்யற காரியங்கள் மிகுந்த ஒரு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லாவற்றும் ஆண்டவர் படைத்துட்டார். எல்லாம் சர்வத்தையும் படைத்த தேவன் எல்லா மிருகங்களையும் படைத்து லைன் அப்படி நிப்பாட்டிருக்கிறார். இமேஜின் பண்ணி பாருங்க, லைனை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட லைன் எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா நிற்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுறார், அதான் இங்க வா, அதான் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் தன்னுடைய மகனை போல, மகனை பார்க்க அதிகமா நேசித்து, அதான் இதுக்கு எல்லாவற்றையும் யார் பேரிடணும்? நீதான் பேரிடணும். அப்போ
தேவனை கர்த்தர் சகலவற்றையும் அவர் சகலவற்றையும் ஞானத்தோட படைத்த தேவன் எல்லா மிருகங்களையும் ஞானத்தோட படைத்த. ஒரு யானைனா தும்பிக்கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், அதனுடைய வயிறு எவ்வளவு பெருசா இருக்கணும், எல்லாவற்றையும் ஞானத்தோட படைத்த தேவன் அவர் அந்த பேர் வைக்கிற பொறுப்பு யாருக்கு ஒப்படைக்கிறார்? மனிதனுக்கு ஒப்படைக்கிறார். அப்போ எல்லா லைனா நிக்குது. அதான் இதுக்கு பேர் வை. எக்ஸாம்பிள் முதலாவது ஒரு யானை வந்து நிக்கலாம். அதுகளெல்லாம் ஒரு சந்தோஷமா அப்படி இன்னைக்கு எனக்கு பேரிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜாலியா அப்படி நிற்கும். அப்போ ஆதாம் சொல்றாரு இதுக்கு வந்து யானை அப்படின்னு. அப்ப அதுகளெல்லாம் சந்தோஷமா என்ன செய்யும்? போகும். என்னோட பேர் என்ன? யானை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? துள்ளி குதிச்சுட்டு அப்படி போகும். அடுத்த சிங்கம் வந்து நிற்கும். அப்ப சிங்கத்துக்கு யார் பேர் இடணும்? ஆதாம். உன்னோட பேர் வந்து சிங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அதுல என் பேர்லாம் சிங்கம். அன்னைக்கு அதெல்லாம் பேசி அப்படி ஜாலியா போயிருக்கும். அப்ப அப்படி எல்லாவற்றுக்கும் யார் பேரிட்டா? ஆதாம் பேரிட்டா. அப்படி தேவனுடைய பிளான்ல மனிதர்களை ஆண்டவர் இணைக்க திட்டம் கொடுக்கிறார். எப்படி தன்னுடைய அந்த பேரிடர் பொறுப்பாண்டி ஆதாமுக்கு கொடுத்தாரோ அது போல ஒவ்வொரு தேவ திட்டத்திலையும் மனிதர்கள் வந்து நிச்சயம் இணையணும் சொல்லி விரும்புகிறார். அதாவது மனிதர்கள் தேவனுடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் தேவனை போல இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மனிதர்கள் பங்கு பெற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் ஒரு எக்ஸாம்பிள். தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் நினைச்சிருந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் வானத்திலிருந்து அப்பத்தை இறக்கி செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனாலும் ஒரு சிறுவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய அற்புதத்தை செய்ய ஒரு சிறுவனிடத்திலிருந்து ஒரு 5 அப்பம் 2 மீன் அந்த சிறுவன் கொடுக்கிறதை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாரும் கொடுக்க. அது போல இந்த கடைசி கால திட்டத்துல நாமும் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்கள் கடைசி கால ஊழியத்துல நம்ம ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலித்து அநேக தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவனை இழுக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக நட்சத்திரத்தை கண்டு பின்பற்றும் ஒரு கூட்டம் என்ன செய்யறது இருக்கிறது. நட்சத்திரத்தை கண்டு பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் யாரை பின்பற்றுங்க? என்னை பின்பற்றுங்க. என்னை பின்பற்றினா நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். அப்போ அப்போஸ்தலன் பவுல் ஒரு ஸ்டாராக இருந்தார், ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். தன்னோட ஒரு சாத்தானுடைய ஒரு டீம் செயல்பட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஃபுட்பால் டீம்ல இங்க வந்து ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கு அப்படின்னு நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு டீம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சாத்தானுடைய டீம் அப்படி பலுக்கும்போது தன்னுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை ஒரு ஆளை இறக்கி விடுற மாதிரி அன்றைய தினத்தில் ஆண்டு நினைச்சிருந்தார். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, கிரிக்கெட்ல சொல்லுவாங்க நம்பிக்கை நட்சத்திரம், அந்த காலத்துல டெண்டுல்கரை சொல்லுவாங்க. அது போல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக செயல்பட வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அன்று அப்போஸ்தலன் பவுலை ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கர்த்தர் மாற்றினார். அன்று எப்படி அந்த வான சாஸ்திரிகள் எல்லாம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து பல நாடுகளில் இருந்து பின்பற்றி போனார்கள் என்று ஒவ்வொரு அரசாங்க ஏடுகளில் அநேக நாடுகளிலே எழுதப்பட்டிருக்கிறதை வேத ஆராய்ச்சியாளர் உறுதிப்படுத்துகிறார். எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால இருந்தா இருக்கட்டும், சைனால இருந்து அவர்களுடைய அந்த காலத்துடைய ஏடுகள் எல்லாம் எழுதும்போது அங்க எழுதப்பட்டிருக்க வான சாஸ்திரிகள் நினைச்சிருக்காங்க. பல மாதங்களுக்கு முன்பாகவே அந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்ட அளவு ஆராய்ச்சி பண்ணி ஜப்பான்ல இருந்து, ஆஸ்திரேலியா இருந்து, பல நாடுகளில் இருந்து பல மாதங்களாக அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி கடந்து சென்றார்கள் என்று அந்த ஏடுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வேதாகம் மாத்திரமல்ல, பல விதமான அரசாங்க ஏடுகளிலும் அவர் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த நட்சத்திரத்தை கண்டு பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் கிறிஸ்தவ மண்டலம் இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவ மண்டலத்தில் பலவிதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலே முதல் ஒரு இதை பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தை கண்டு வானசாஸ்திரிகள் எப்படி பின்பற்றினார்களோ அதே போல ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது என்று வைத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:16. ஆகையால் என்னை பின்பற்றினவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆகையால் என்னை பின்பற்றுவர்களாகும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல எப்படி ஒரு அப்போஸ்தலன் பவுல் ஒரு ஸ்டாராக பயன்பட்டாரோ, ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அப்பொழுது இருக்கிற யூதர்களுக்கும் சரி உலக மனிதர்களுக்கும் அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு ஸ்டாராக
தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட்டாரோ அவர் ஒரு சொன்னார், என்னை பின்பற்றலாம் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போ இந்த நாட்களிலும் கர்த்தர் ஒரு சில பரிசுத்தவான்களை என்ன செய்திருக்கிறார், எழுப்பி வைத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய ஸ்டாராக இருக்கிறார்கள், தேவனுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார்கள். அவரை பின்பற்றினால் நாம் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும். நாம் நம்முடைய நோக்கம் என்ன? வானசாஸ்திரியோட நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும். அப்போ அவரை தரிசிப்பதற்காக இந்த கடைசி அன்னைக்கு எப்படி அப்போஸ்தலனாய் பவுலை பயன்படுத்தினார், எப்படி பேதுரு பயன்படுத்தினார், எப்படி அப்போஸ்தலரை பயன்படுத்தினாரோ இந்த கடைசி நாட்களிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக சில ஸ்டார்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில ஸ்டார்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் பின்பற்றினால் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். அப்போஸ்தலர் பவுல் தைரியமா சொல்றார், என்னை பின்பற்றலாம் என்று உங்களுக்கு புத்தி சொல்லி. இன்னைக்கு ஒருத்தர் எழும்பி என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது இயேசு கிறிஸ்து பின்பற்ற ஒரு அப்போஸ்தலன் சொன்னார்னா அதை ஒரு சிலவங்க என்ன செய்திருப்பாங்க, பிடிக்காத ஒரு வீடியோ எடுத்து, என்ன இவர் இப்படி பெருமையா பேசுறாரு, பெருமையா பேசுறாரு, இப்படிலாம் சொல்றாரு, என்ன இவர் தன்னை பார்த்து பெருசா மெச்சுக் கொள்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நானே வழி நானே வாசகம் சொல்லியிருக்கிறாரு, இவர் என்ன இப்படி ஒரு வித்தியாசமாய் போதிக்கிறாரு என்று கூட புரியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள் அவ்வாறு பிதற்றலாம். ஆனால் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாய் பவுலை கொண்டு தெளிவாக மறுபடியும் எழுதியிருக்கிறார். என்னை பின்பற்றலாம் என்று ஒரு அப்போஸ்தலனாய் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அப்போஸ்தலன் இருக்க வேண்டும். அவர் ஒரு ஸ்டார். அந்த ஸ்டாரை பின்பற்றினால் நாம் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும். நம்முடைய நோக்கம் எல்லாம் அப்படிப்பட்ட ஸ்டார்களை கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 1 தெசலோனிக்கர் 1:6 கூட வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் அன்று வானசாஸ்திரி எப்படி பின்பற்றிருப்பாங்க நினைக்கிறீங்க? பகல் அவங்க பிரயாணப்பட்டிருப்பாங்களா, ராத்திரி பிரயாணப்பட்டிருப்பாங்களா? ஸ்டார் எப்ப தெரியும்? பகல தெரியுமா, ராத்திரி தெரியுமா? எப்ப தெரியும்? ராத்திரி தான் தெரியும். அப்படிதானே? ராத்திரி தான் தெரியும். அப்போ யோசிச்சு பாருங்க, இலங்கையில இருந்து ஒருத்தவங்க நிறைய பேர் பின்பற்றிருக்காங்க, இந்தியாவில இருந்து தென்பகுதியில இருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க, பல நாடுகளில் சைனால இருந்து போயிருக்கிறாங்க, அரசாங்க இடங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவங்க எல்லாரும் ராத்திரி பயணிக்கணும். அப்ப நல்ல காற்றாலை எல்லாம் போட்டு ரெடியா வச்சு பெரிய BMW கார்லாம் ரெடியா இருந்து, அப்படிதானே? ஒண்ணுமே கிடையாது, சாலை கிடையாது, வசதி கிடையாது. அப்ப அந்த ராத்திரியில எவ்வளவு உபத்திரவம் மத்தியில சில கல்லர்கள் இருக்கலாம், கல்லர்கள் சமயங்கள் இருக்கலாம். அப்போ எப்படி அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அப்ப அந்த வானசாஸ்திரிகள் அந்த நேரத்துல டார்ச் லைட் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன ஒரு லைட் ஏதாவது எரிச்சு அவங்க எவ்வளவு ஒரு கடினப்பட்டு பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க பின்பற்றினார்கள். இன்றும் நாமும் நமக்கு இருக்கிற இந்த உபத்திரவ மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அப்படிப்பட்ட என்ன ஒரு ஸ்டார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை பின்பற்ற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் பின்பற்றுகிற நாமே இன்றைய நேரத்தில் உயிர் ஆராய்ந்து பார்க்க கடற்பட்டு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் உண்மையிலேயே தேவனை பின்பற்றுகிற, தேவனை காண்பிக்கிற ஒரு ஸ்டாரை பின்பற்றுகிறோமா, அல்லது எனக்கு நானே ஒரு வழி அமைத்து வைத்துட்டு இந்த வழிதான் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் என்று நானே ஒரு முடிவு பண்ணிக்கொண்டு அந்த வழியை பின்பற்றுகிறேனா, அல்லது போலித்தனமான ஸ்டார்களை பின்பற்றுகிறேனா என்பதை நாம் உயிர் ஆராய்ந்து பார்க்க நாம் கடன் பட்டிருக்கிறோம். கர்த்தர் அப்போஸ்தலனாய் பவுல் சொன்னார், என்னை பின்பற்றலாம் என்று சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட உண்மையான ஸ்டார்கள் அன்று இருக்கிறார்கள், இன்றும் இருப்பார்கள். இன்று இருக்கிறார்களா? இருப்பார்கள். அப்போ தேவனை காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை நாம் என்ன செய்யணும்? பின்பற்றும். அப்படிப்பட்ட ஸ்டாரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக தேவனை என்ன செய்ய முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். சத்தியத்திற்காக நிற்க அந்த ஸ்டார் எப்படி இருக்கும்? அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும்? சத்தியத்துக்காக நிற்பார்கள். சபைக்காக ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் குரல் கொடுப்பார்கள். சபைக்காக தங்கள் ஜீவனை தியாகம் பண்ணுவார்கள், வாழ்க்கையை தியாகம் பண்ணுவார்கள், சத்தியத்திற்காக உறுதியாக அவர்கள் நிற்பார்கள். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் உண்மையான இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய
காண்பிக்கக்கூடிய ஸ்டார் பின்பற்றுகிறது. இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கிறதா, சுயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது. வாசிங்க மத்தேயு 2:2 வாசிங்க. மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனுடைய கூட எருசலேம் நகரத்தார் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இப்போ கரெக்டா தான் பின்பற்றினாங்க, சரியான ஸ்டார் தான் பின்பற்றினாங்க, பலவிதமான உபத்திரம் மத்திரம் பின்பற்றினாங்க, பல மாதங்களாக பின்பற்றினாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட கடைசி ஒரு எல்லைக்குள்ள வந்த உடனே யூதருக்கு ராஜா பிறந்திருப்பவர் ஒரு ராஜா அரண்மனையில தான் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்களாவே டிசைட் பண்ணி, தாங்களாவே ஒரு முடிவு பண்ணி, கண்டிப்பா ஒரு ராஜா கண்டிப்பா அந்த அரண்மனையில தான் பிறந்திருப்பார்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரை பின்பற்றதை என்ன செஞ்சாங்க? விட்டுட்டாங்க. வானசாஸ்திரிகள் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டாரை கரெக்டா பின்பற்றி பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்துட்டாங்க. ராத்திரி பள்ளம் மேடு மலைகள் எல்லா சிக்கல்களை உபத்திரங்களை தாண்டி வந்தவங்க கடைசியா என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டாவது பின்பற்ற ஒரு கூட்டம் இருக்கு, அது சுயத்தை முக்கியத்துவப்படுத்துகிற கூட்டம். அப்போ சுயத்தை முக்கியப்படுத்தி சுயமா ஆலோசனை பண்ணி ராஜா அரண்மனைக்கு போனாங்க. அங்க இயேசு தரிசிக்க முடிந்ததா? அங்க இயேசு தரிசிக்க முடியல. அந்த கூட்டத்துக்கு அங்க போய் போனா அங்க ஏரோது ராஜால இருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கலக்கம் பிடித்தது. எங்கடா இது இங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்துக்கு வேதம் எல்லாரும் கூடி வர செய்து கிறிஸ்துவா எங்கே பிறப்பார் என்று அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகும். அங்கே தேடி பார்த்தால் என்ன செய்யல, கிடைக்கல. அப்போ நம்ம இப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? எப்படிப்பட்ட உண்மையான ஸ்டாரை நம்ம பின்பற்றுவோமா, அல்லது அந்த உண்மையான ஸ்டாரா நான் இருக்கிறேனா என்பதை நாம் என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்துவ பண்டிகை நாட்கள்ல நாம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க கடன்பட்டிருக்கிறோம். நட்சத்திரத்தை வழிகாட்டுறதுக்கு மனதில்லாமல் அவர்கள் தங்களுடைய சுயத்திற்கும் சுய ஆலோசனைகளை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கண்டிப்பா யூதருக்கு ராஜா இங்கதான் பிறந்திருப்பார் என்று சொல்லி அங்க போய் பார்த்தால் அங்கே என்ன சொல்லி இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியவில்லை. யூதா 1 3 வாசிக்கும் பொழுது ஒரு கூட்டம், இன்னொரு நட்சத்திர கூட்டம் இருக்கு, அது வேற ஒரு நட்சத்திர கூட்டமா இருக்கு. அதையும் பின்பற்றி ஜனங்கள் மோசம் போகிறார்கள் என்று யூதா எழுதி வைத்திருக்கிறார். யூதா 1:3 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவான புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளானவர் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட பக்தியற்றவர்கள், காம விவாதத்துக்கு ஏதுவானவர்கள் வருவார்கள் என்றும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அவர் யூதாவில் தொடர்ந்து எழுதுவது 12-13 வாசிங்க. இவர்கள் பயமின்றி நம்முடைய விருந்தில் கலந்து கொள்வாங்க, பயமின்றி எல்லா காரியத்தையும் செய்வார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் என்று இவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதை காண முடிகிறது. 12-13 கூட வாசிக்கலாம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரினுள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் ஸ்டாரை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஸ்டார் என்றால் இவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாய் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் நம்முடைய அன்பின்
விருந்துகளில் கலந்து கொண்டு அவர்கள் ஒரு கரைகளா இருக்கிறார்கள். பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். சுயமாக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முற்படுகிற கூட்டம். அன்று சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? ஒழுங்கா பின்பற்றிட்டு போனாங்க. கடைசி நேரத்துல எல்லா சாஸ்திரிகள், நூற்றுக்கணக்கான சாஸ்திரிகள் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக அரண்மனையில் தான் அவர் பிறந்திருப்பான்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு சுயத்துக்கு இடம் கொடுத்தாங்க. இவ்வளவு நாள் கரெக்டாக இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் பின்பற்றவங்க கடைசி நேரத்துல சுயமான ஒரு ஆலோசனை பண்ணி அந்த ராஜ அரண்மனைக்கு போய் பார்த்தாங்க. அங்க என்ன செய்ய முடியல? இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியல. அது போல இன்றைய தினத்திலும் இரண்டாவதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுய ஆலோசனைகளுக்கு இடம் பிடித்து சுய மார்க்கம் தப்பி போகிற ஸ்டார்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்களை பின்பற்றுகிறனாலே இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். ஹalleluya. அப்படி மார்க்கம் தப்பி அலைகிற ஸ்டார்கள் அவர்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவத்தின் நோக்கம் என்ன? நாம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? ஒன்றே ஒன்று நோக்கம் உண்டு. எனக்காக பிறந்த அந்த பாலனை என்ன செய்யணும்? நான் தரிசிக்கணும். அவருக்காக வாழணும். அவர் எனக்காக வாழ்ந்தார். நான் மரித்தாலும் அல்லது அவர் மரணம் முன்பாக அவருடைய வருகை வந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை நான் என்ன செய்யணும்? கடன் சொல்லணும். இங்க இருந்த கூட்டத்தோட என்ன சொல்லுவாங்க? கூட்டத்தோட கோவிந்தா போடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட ஒரு கூட்டமாக அல்லாதபடிக்கு நாம் தனித்தவர்களாக இயேசு கிறிஸ்துக்காக இந்த கடைசி நாட்களில் நிற்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாள் நான் காலேஜ் முடிஞ்சு பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆர்சி சர்ச்சில் எல்லாரும் அந்த கீபோர்ட்லாம் அருமையா போட்டு எல்லாரும் அநேக பெண்கள் ஆண்கள் எல்லாம் கோரஸா பாடுறாங்க. பஸ் நிக்குது. அந்த மண்டகாட்டு பகுதியில் வரும்பொழுது எல்லாரும் இப்படி தான் பாடுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு பாடும் பொழுது நானே இறங்கி அவங்க கூட சேர்ந்து பாடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு ராகத்தோட மிக அற்புதமாக பாடுறாங்க. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்பு என்ன? கூட்டத்தை எதிர்பார்க்க. நாம போய் அவங்க கூட போய் அல்லேலூயான்னு பாட முடியுமா? பாடல் இனிமையா பாடலாம் ஐயா. விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்கு. அதை மீறி செய்யும் பொழுது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களோடு கூட இணைந்து கொண்டால் எப்படி கிறிஸ்துவை தரிசிக்க முடியும்? ஒரு நாள் அவர்களை தரிசிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்க வேண்டுமானால் நாம் அப்போஸ்தலனாய் பவுல் போன்ற உண்மையான இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், சத்தியத்துக்காக நிற்கிற தேவதாசர்களை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். மார்க்கம் தப்பி அலைகிறவர்கள் யார்? சுயத்திற்காக இருக்கிற ஸ்டார்கள் இன்றைய தினத்தில் ஒன்று அவர்கள் பின்பற்றினால் அவர்கள் காரியங்களுக்கு போவார்கள். நாமும் காரியங்களுக்கே கடந்து செல்வோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும். உண்மையான ஸ்டார்களை பின்பற்ற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். கலாத்தியர் 3:1 வாசிக்கலாம். அந்த கலாத்தியர்கள் குறித்து அப்போஸ்தலன் பவுல் மிகுந்த வேதனையோடு கூட மிகுந்த துக்கத்தோடு கூட இங்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஆரம்பத்தில் ஆவியிலே முடிவு பண்ணீங்களே, இப்ப என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். கலாத்தியர் 3:1 வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ. போதும். அப்போ இந்த புத்தியில்லாத கலாத்தியரை இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப ஒரு காட்டமா போட்டிருக்கு. என்னன்னா ஃபூலிஷ் கலாத்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபூலிஷோட அர்த்தம் என்ன? முட்டாள் கலாத்தியர்களே அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்கிறார்? கலாத்தியரை குறித்து சொல்றார். என்ன ஏன் அவர் அவ்வளவு வேதனையோடு எழுதுறாரு? இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருவர் முட்டாள்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ அன்று அவர்களுக்கு வேதனை படரணும், வேதனை உருவாகணும் என்று ஏன் அப்போஸ்தலன் பவுல் எழுத காரணம் என்ன? அவர்கள் ஆவியிலே முடிவு பண்ணவங்க இன்னைக்கு தன்னுடைய சுயத்திற்கு இடம் கொடுத்து சுயத்தை பின்பற்றலாகி இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாமல் மறுபடியும் விருத்தசேதனை பண்ணு, மறுபடியும் பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை பின்பற்றத்தக்கதாக அப்படிப்பட்ட மார்க்கம் தப்பி அலைகிற ஸ்டார்களை பின்பற்றினபடினாலே அப்போஸ்தலன் பவுல் அவர்களை குறித்து எழுதுகிறார், புத்தியுள்ளாத கலாத்தியரே என்று. நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இன்று இருக்கிறோம்? கிறிஸ்துவின் பண்டிகை கொண்டாடுகிறோம், சரி, நல்ல காரியம். புது ட்ரெஸ் அணிந்திருக்கிறோம், நல்ல காரியம். ஆலயத்தை அலங்கரித்திருக்கிறோம், நல்ல காரியம். நம்பித்தமாக பரலோகம் சந்தோஷப்படுகிறதா என்று இருக்கிறது. நாம் உண்மையிலே கிறிஸ்துவை மனப்பூர்வமாக பின்பற்றுகிறோமா என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்க கடன்பட்டிருக்கிறோம். மூன்றாவது பாயிண்ட். முதல், உண்மையான அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போற ஒரு கிறிஸ்தவ கூட்டம்.
இரண்டாவதாக சுயத்தை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தினாலே எப்படி அந்த ராஜா அரண்மனையில் போய் தேடின போது கிறிஸ்துவை தரிசிக்க முடியாதோ அது போல அவர்களை தரிசிக்க முடியும். மூன்றாவது மறுபடியும் நட்சத்திரத்தை பார்த்து பின்பற்றுதல் மனம் திரும்புதல் அவசியம் என்று இங்க தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 2:10 வாசிங்க. மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் அவங்க கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்யணுமா? அப்போஸ்தலனாகிய பவுலை போன்றவர்களை பின்பற்ற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஸ்டார்களை பின்பற்றினால் நிச்சயமாக நாம் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா 15:7 வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். அப்போ இன்னைக்கு நாம யாரை சந்தோஷிப்பிக்கணும்? இன்னைக்கு பண்டிகை ஆராதனை கொண்டாடுறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? யாரை சந்தோஷிப்பிக்க? என்ன நானே சந்தோஷிப்பிக்கவா? நான் பண்டிகை ஆராதனை கொண்டாடுறேன். யாரை சந்தோஷிப்பிக்கணும்? நாம் நமக்காக பிறந்த அந்த வாதனாய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? சந்தோஷிப்பிக்கணும். கர்த்தர் இந்த ஆராதனை ஸ்டார்டிங்ல கர்த்தர் என்னோடு கூட பேசுற ஒரு வார்த்தை, நான் உனக்காகவே பிறந்தேன். என்னோடு நம்ம ஒவ்வொருவரும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் யாருக்காக? உனக்காகவே பிறந்தேன். நாம் ஒவ்வொருவருக்காக பிறந்தார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அதை முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து எனக்காகவே பிறந்தான்னு சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து எனக்காகவே பிறந்தார். யாருக்காகவோ பிறந்தார் என்று எண்ணாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எனக்காகவே பிறந்தார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவரை என்ன செய்யணும்? சந்தோஷிப்பிக்கணும். அப்போ பரலோகம் சந்தோஷிப்பிக்கணும்னா பெரிய பெரிய பரிசுத்தவான்களா இருக்கட்டும், பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய விசுவாசிகளா இருக்கட்டும், நாம் ஒரு காரியத்துல மனம் திரும்பும் போது நம்பித்தமாக என்ன செய்யும்? பரலோகம் சந்தோஷப்படும். தனிச்சமம் இல்லையா? சரியான ஜெப வாழ்க்கை இல்லையா? வேததானம் இல்லையா? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவன் நம்மளுக்கு இல்லையா? இன்றைய தினத்தில் நீங்க ஒரு முடிவு எடுத்தால் உங்கள் மூலமா என்ன செய்யும்? பரலோகம் சந்தோஷப்படும். நீங்கள் இன்றைய பரலோகத்தை சந்தோஷிக்க வைக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்வோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 10வது வசனத்தை கூட வாசிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் பண்டிகையில பரலோக சந்தோஷம் நாம் என்ன செய்யணும்? நாம மனம் திரும்பணும். நாம மறுபடியும் அந்த ஸ்டார் கிட்ட வரணும். 3ஆவதுக்குள்ள கிறிஸ்துவர் அன்று இளையகுமாரன் எப்படி திரும்பி தன்னுடைய அப்பா நோக்கி வந்தது போல நாம் சரியான பாதையில சரியான டிராக்ல வந்து இன்னும் என்னிடத்தில் என்ன இருக்கிறது கிறிஸ்துவை சந்தோஷிப்பிக்க, நான் இன்னும் என்ன காரியத்தை நான் கிறிஸ்துவை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்துவின் நல்ல நாளிலே, நல்ல பண்டிகை நாளிலே என்னை நானே உயிர்த்தாரை பார்த்து நான் எப்படி இன்னும் கிறிஸ்து சந்தோஷிப்பிக்கிறது? எனக்காக பிறந்த அந்த பாலனை நான் இன்னும் சந்தோஷிப்பிக்கணுமே, எனக்காக பிறந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தோஷிப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்தாராய்ந்து பார்த்து அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரியவங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது? ஒரு வெள்ளாடு குட்டி எடுத்துக்கோங்க, ஒரு வெள்ளாடை எடுத்துக்கோங்க, அது நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாதனமா ஒரு ஷாக்குள்ள எப்படி அதனுடைய கால் போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யும்? அதான் எவ்வளவு வேகமா எழுத முடியும், துள்ளி குச்சி வெளியே ஓடி வந்து என்ன செய்யும்? பாதையில நடப்பது போல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் நினைச்சு இருக்கணும். தெரியாதனமா ஒரு காரியத்தில் விழுந்துட்டா உடனே துள்ளி குளிச்சு எழுப்பி ஓடக்கூடியவன் தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். ஆனால் சிலர் என்ன செய்யறாங்க? உள்ள போய் விழுந்து என்ன மனம், என்ன மனமா இருக்கு சாக்கடை, இப்பதாப்பா மனித கழிவுலாம் வருது, இன்னைக்கு தான் வண்டர்ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இன்னைக்கு தான் வருது, அப்படியே மிதந்து வருது அப்படியே உள்ள உருமி சவுண்ட போட்டு சாப்பிட்டு இருக்கவங்க அவங்க யாரு? பன்றிகள். பன்றிகளுக்கு என்னை சாக்கடையில உருள்றது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பிரியம். அப்போ நாம பன்றிகளா அல்லது வெள்ளாடுகளா, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவச்சனமா, அல்லது அந்த பன்றிகளை போல சாக்கடையில் உணர்வது நமக்கு இன்பமா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து இந்த பண்டிகை நாளிலே கிறிஸ்துவை சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்று
தேவனாய் கர்த்தர் விரும்புவதற்காக தேவனுக்கு உள்ள காலத்தை நான் நன்றி சொல்கிறேன். எரேமியா 4 வாசிக்கலாம். எரேமியா 4 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எரேமியா 4 வாசிக்கலாம். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் விதியினுடைய பொல்லாமை நிமித்தம் என் அக்கிரமம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் வசனம் மாறிட்டு நினைக்கிறேன். ஒண்ணு அப்போ நாம என்ன செய்யணும்? ரெண்டாவது மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து நாம் என்ன செய்யணுமா? மறுபடியும் நட்சத்திரத்தை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்புங்கள். அன்று யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணார்? யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர்கள் தங்கள் இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களை அனுப்பின பொழுது அவர்கள் என்ன பிரசங்கித்தார்கள்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாக இருக்கிறது. அப்போ மூன்றாவது அந்த கிறிஸ்தவர்கள் மூன்றாவதா இருக்கிற நாம் முற்றிலுமாக மனம் திரும்ப வேண்டும். இன்னும் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் உயிர் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப. இன்றைக்கு நாளைக்கு என்னுடைய கணவருக்கு நான் கேட்டு மனம் திரும்பலாம், என்னுடைய மனைவிட்ட கேட்டு நான் மனம் திரும்பலாம். அப்படி அல்ல. கிறிஸ்துவின் பாதை நான் பயணிக்கிறேனா? உண்மையிலேயே அந்த நட்சத்திரத்தை பார்த்து பின்பற்றுகிறேனா? அல்லது அந்த நட்சத்திரமா நான் இருக்கிறேனா? அல்லது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேனா? சத்தியத்திற்காக சபைக்காக நிற்கிற நட்சத்திரத்தை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேனா என்று நீங்கள் உயிர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாள் பெரிய ஒரு சாத்தானுடைய சேனையுடைய ஒரு கூட்டம் மீட்டிங் நடந்தது. அப்போ ஒவ்வொரு சாத்தான்கள் எழுப்பி நான் இத்தனை பேரை அழித்தேன். ஒரு நாள் தேவ ஜனங்கள் கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு அலை உண்டாக்கி அவர்களை நான் அழித்தேன். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கி ஒரு தேவனுடைய பிள்ளையை கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாத்தானுடைய தலைமை அப்படியே அமைதியா கேட்டுக்கொண்டே இருந்தான். அப்பொழுது கடைசி அவர்களை ஒரு குட்டி பிசாசு எழுப்பி சொன்னது, நாளை தினத்திலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தவனை ஒரு மாதம் கழித்து ஞானஸ்தானம் எடுக்கலாம் என்று அவனுக்கு ரகசிய ஆலோசனை கொடுத்தேன். பின்பு ஒரு வருடமாக மாற்றினேன். பின்பு 2 வருடங்கள் மாற்றினேன். இப்போது 5 வருடமாக அவனை என்ன செய்யவில்லை, ஞானஸ்தானம் எடுக்க அவன் தடுத்திருக்கிறேன். எல்லாரும் தைரியமாக கிளாப் பண்ணுங்கள், கை தட்டுங்கள் இவன் என்று அங்கு ஒரு பெரிய கரகோஷம் எழுப்பினது. தாமதம் பண்ணுவது ஏனென்றால் மரித்தவர்கள் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள். தாமதம் பண்ணுகிறது சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. தோமாவை போல கைவிட்டு பார்த்து விரலிட்டு பார்த்துதான் நான் பின்பற்றுவேன் அல்ல, நான் உண்மையிலே உள்ளத்தில் ஆழத்தில் விசுவாசித்து பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். எசேக்கியேல் 18:32 கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:32. எசேக்கியேல் 18:32. மனத்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவை நாம் ஏன் பின்பற்றணும் அப்படின்னு நாமே உயிர் தாராய் பார்க்க கடற்பற்றவர்களாக இருக்கிறோம். ஏனோ தானோ என்று பண்டிகை கொண்டாட அல்ல. நாம் நம்முடைய பண்டிகை எப்படி இருக்கணுமா? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தோடு பண்டிகை ஆசிரித்தாங்க. அதை தேவன் அங்கே தேய்ச்சி கொண்டாரா? தேவனை கர்த்தர் அங்கே தேய்ச்சி கொண்டாரா? பாவத்தோடு கூட பண்டிகை ஆசிரிக்க எந்த பண்டிகை கர்த்தர் என்ன செய்யல ஆசிரிக்க கொஞ்சம் பிடித்தமா என்ன செய்யும், எல்லாவற்றும் உப்பு பண்ணும். அப்படி அல்ல, உண்மையோடு துப்புரவோடு கூட நாம் என்ன செய்யணுமா? கிறிஸ்துவின் பண்டிகையை கொண்டாடணும். நாமளே ஒரு பாவத்துக்குள்ள விழுந்து கிடந்துகிட்டு நாமளே ஒரு தவறான ஒரு பாதையில் போய் கொண்டு மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரம் பின்பற்றிக் கொண்டு பண்டிகை கொண்டாடினால் கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா? கிறிஸ்து மகிழ்வாரா? இல்லை. இன்றைய தினத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அன்பான தேவனுடைய தலைமை, ஏதோ செய்தியை கேட்டோம், ஏதோ ஆராய்க்க போகணும் என்றாதபடிக்கு இன்றைய தினத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். எனக்காக பிறந்த இயேசுவை, எனக்காக மரித்த இயேசுவை நான் மகிழ்விப்பேன். என்னுடைய தீர்மானத்தின் மூலமாக பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவேன், தேவ தூதர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லத்தக்கதாக இன்றைய தினத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை என்ன செய்யும்? பரலோகம் சந்தோஷப்படும். நாம் உண்மையிலேயே ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். முதலாவதாக நட்சத்திரத்தை பின்பற்றுவதை பார்த்தோம். இரண்டாவதாக சுயத்தை பின்பற்றுவதாய் அந்த கிறிஸ்துவை தரிசிக்க முடியும் பார்த்தோம். மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றின படினாலே அந்த மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். நான்காவதாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த கூட்டம். மத்தேயு 2:11 கூட வாசிக்கலாம். 2:11.
அவர்கள் அந்த வீட்டுக்குள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு அதன் தாயாக மரியாதை கண்டு சாஷ்டாங்கமாய் சாஷ்டாங்க விழுந்து அதை அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவர்க்கத்தையும் வெள்ளப்பழத்தையும் அதை காணிக்கையா வைத்தார்கள். அப்போ இந்த நான்காவது இதாக இயேசு கிறிஸ்துவை தரிசித்த கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அப்பொழுது அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் சரியான பாதையில் பயணித்த பொழுது இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடிந்தது. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? எப்படிப்பட்ட நட்சத்திரத்தை பின்பற்றுகிறீர்கள் என்பதை நீங்கள் தானே உயிர் ஆராய்ந்து பாருங்கள். எப்படிப்பட்ட நட்சத்திரத்தை நாம் பின்பற்றுவோம்? அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். அவர் ஒரு அறைக்கூவல் விட்டார். அன்று யூதர்களை பார்த்து என்னை பின்பற்றலாகும் என்று அறைக்கூவல் விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமாக நாமும் மாற வேண்டும் என்று தேவனை கர்த்தர் விரும்புவதற்காக ஆண்டவர் நன்றி சொல்றார். 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க நாம் என்ன செய்வது? 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கலாம். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறந்திருக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இருப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவ பக்தி வேஷத்தை தரித்து நானும் புதிய சபைதான், நானும் புதிய சபைதான், இங்க வாங்க சத்தியம் கரெக்டா நாங்க போதிக்கிறோம் அப்படியெல்லாம் இன்னைக்கு பல வேஷத்தை தரிசித்து அதன் பலனை சத்தியத்தை மறுதளிக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிற கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகி உன்னை நீ காத்துக்கொள் என்று தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி கொள்கிறேன். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும். மரித்தவரை விட்டு எழுப்பு. அப்பொழுது என்ன செய்வார்? கிறிஸ்துவங்களை பிரகாசிக்க செய்வார். நாம பிரகாசிக்கணும். நாம் ஒரு ஸ்டாரா மாறணும் அப்படின்னா நாம என்ன செய்வோம்? முதலாவது இப்படிப்பட்ட மரித்த கூட்டத்திலிருந்து நாம் விலக்க வேண்டும் என்று தேவனாய் விரும்புகிறார். கர்த்தர் வேத பக்தியின் வேஷத்தை தரித்து புதிய சபை அப்படின்னு ஒரு வெளியே அருமையான ஒரு பெரிய ஒரு போர், நாங்களும் புதிய சபைதான் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சத்தியத்தின்படி சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்தின்படி சபையை கட்டுகிறார்களா? கொடுக்கப்பட்ட அஸ்திபார உபதேசங்கள் 7 இருக்கிறது, அதை 7 பின்பற்றுகிறார்களா? ஒரு கொரோனா வந்த உடனே சத்தியத்தை மாற்றி அமைக்க முடிந்தது. இன்னும் பல திட்டங்கள் வரும் பொழுது தெளிப்பு ஞானஸ்தானத்தை கூட கொண்டு வருவார்கள். நகை போட்டுக் கொள்ளலாம் என்று கூட உபதேசிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று இந்த பண்டிகை நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் திரும்ப பெற்றதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி 1 தீமோத்தேயு 6:11-12 கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:11-12. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடைபடி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கு. அப்போ தேவனுடைய மனுஷனே, இயேசு கிறிஸ்து தரிசிக்க அழைக்கப்பட்ட கூட்டமே, நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இப்படிப்பட்ட பலவிதமான ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மார்க்கம் தப்பி அலைகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மார்க்கம் தப்பி அலைகிற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கிறது. அதை பின்பற்றினால் நாம் எங்க போவோம்? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திர கூட்டத்தை பின்பற்ற எங்க போவோம்? நாமளும் காரியங்கள் தான் போகணும். அவர்களுக்கு காரியங்கள் இருந்தால் நமக்கும் காரியங்கள் தான் பங்கு. அப்போ அதுகள் எல்லாம் விட்டு ஓடி என்ன செய்யணுமா? நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையை சாதகத்தை அப்படி அடையும்படி நாடு. விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடுவார். தனியா நிற்கிறதுனா ஈஸியான வேலை இல்லை. சத்தியத்திற்காக சபைக்காக நிற்கிறது என்றால் ஈஸியான வேலை இல்லை. கடினமாக போராட என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரை சத்தியத்துக்காக போராடினார். கடைசி மரணம் வரைந்த சத்தியத்திற்காக அவர் நின்றார். சத்தியத்திற்காக நான் பிறந்தேன், சத்தியத்திற்காக வந்தேன் என்று திரும்ப பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனித்து நின்று போராடினார். சீசர்களால் கைவிடப்பட்ட வேளையிலே தன்னை பின்பற்றின ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அவரை விட்டு போனாலும் தனித்து யூத ராஜ்யசங்க நின்று சத்தியத்திற்காக என்னை மீட்க உங்களை மீட்க போராடினார். அதே அவரை பின்பற்றின நாமும் அவருக்காக பின்பற்ற வேண்டும், தனித்து நிற்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் நம்மிடத்தில்
நம்மால் ஏன் அதை செய்ய முடியாது? நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போஸ்தலன் பவுல் தனித்து போராடினார். எத்தனை நாட்கள் தனித்து சர்ச்சில் இருந்தார், அழுதார், கதறினார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அப்போஸ்தலன் பவுலுக்கு தரிசனமாய் சொன்னார், பவுலே பயப்படாதே, உன்னுடைய ஓட்டம் இதோடு முடியாது. நீ ரோமருக்கு செல்ல வேண்டும், அங்கே கடந்து சென்று என்னை பற்றி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆகவே அப்போஸ்தலன் பவுலை பயப்படாது என்று பலப்படுத்த எத்தனை நாட்கள் தனித்து நாம் பிரயாணப்படும் பொழுது, சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ கிறிஸ்தவ கூட்டங்கள் சவுதி அரேபியாவில் உண்டு. தேவனுக்காக புதிய சபையாக ஊழியக்காரனாக அபிஷேகிக்கப்பட்ட பின்பு தனித்து பல வருடங்களாக தேவனை ஆராய்த்து, அப்பொழுது ஒரு நாள் தேவனை ஆராதிக்கும் பொழுது என்ன அறியாமலே எனக்கு சோர்வு வந்தது. பால் பகுதி முடிந்தது. அடுத்தது என்னது, கிருபையின் பகுதி வாசித்து முடித்து ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது நான் பார்க்கிறேன், வெள்ளை அங்கிக்கு ஒரு சிப்பா போட்ட தேவ மனிதர் அந்த நான் இருக்கிற அந்த ரூமிலே அவர் வந்து என் அருகில் வந்து 10,000 சிறந்த தேவன் நமக்கோடு கூட வருவார். 10,000 இந்த உலக மனிதர்கள், லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்து நமக்குள்ள இருந்து என்ன பிரச்சனை உண்டு? ஒரு ஆபத்து கூட உதவி செய்ய மாட்டார்கள். நாம் சத்தியத்திற்காக நின்றால் 10,000 சிறந்த தேவன் நம்மை தேடி வருவார். ஹalleluya. அவர் நம்மோடு கூட வந்து நம் அருகில் நின்று நம்மை பலப்படுத்துவார். ஒருபோது சோர்ந்து போக அவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். எத்தனை நாட்கள் டியூட்டியில பார்த்துட்டு, வேலை பாட்டுகள் பார்த்துட்டு கால வேளையில அசந்து தூங்கும் பொழுது, மகனே எழுப்பி, இடையில ரீசெண்டா ஒரு மாசம் முன்னாடி என் தாய் என்னோடு கூட பேசுற எப்படி இருக்கும், என் மகனே எழுப்பு அப்படி என்று தேவனாய் கர்த்தருடைய அன்பின் குரலை நான் கேட்டேன். ஹalleluya. நாம் தனித்து நிற்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 10,000 சிறந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட பேசுவார். எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்காத சாக்கியம் எப்பொழுது கிடைக்கும்? அவருக்காக நாம் நிற்கும் போது என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். அவரை தரிசிக்க முடியும். எப்போ? உண்மையான ஸ்டாரை பின்பற்றணும். அந்த உண்மையான ஸ்டாரை பின்பற்றும் பொழுது நாம் தனித்து நிற்கப்பட வேண்டியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் பெரிய ஸ்டார். அவர் வந்து நம்ம என்ன செய்கிறார், நம்மை தேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி. அப்பொழுது நாம் தனித்து நின்றாலும் நாம் சத்தியத்திற்காக சபைக்காக போராடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். அந்த வானசாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றும் பொழுது குழந்தையாக இயேசு கிறிஸ்து தரிசித்தார்கள். அது போல நாம் சரியான பாத டிராக்ல பயணிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசிக்க முடியும், அவருடைய மெல்லிய குரலை கேட்க முடியும், அவரோடு கூட இடைப்பட முடியும். 10,000 சிறந்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறதை காண முடியும். ஆகவே அற்பமாய் எண்ணப்பட்ட காரியத்தை கொண்டு நாம் நினைச்சு கூடாது. அது ஒரு பொருட்டாக எண்ணாதபடி நாம வந்து அற்பமாக, மனித பார்வையிலே அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே கர்த்தர் அதை பெரிய காரியமாக எண்ணுகிறார். மனித பார்வையிலே புதிய சபை தொடங்கும் பொழுது வெறும் 5 பேர் இருந்தார். 1968 தொடங்கும் பொழுது வெறும் 5 பேரை கொண்டிருந்த சபை இன்று 10,000 பல மனிதர் ஆயிரங்களாக பெறுகிறது. இன்று நாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம். நம்மை கொண்டு பல கோடி கூட்டமாக கர்த்தரால் செய்ய முடியும், மாற்ற முடியும். கடைசியாக நீங்கள் இயேசுவின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஏன் திகழக்கூடாது? கடைசியாக நீங்க ஏன் ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழக்கூடாது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக நீங்க ஏன் இயேசு கிறிஸ்துக்காக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடாது? இது தனி 2-3 பல கோள்கள் போடும் பொழுது என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம், அந்த கோச் எப்படி இறக்குவார், தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரத்தை இறக்குவார் போல, அது போல அந்த கோச் நம்பிக்கை நட்சத்திரம் தேவரூபஸ் இப்பொழுது நான் இறக்கி விடுறேன், அவன் இப்ப இறங்கி 2 கோல் அடிப்பான், ஏத்து டீமை ஜெயிப்பான் அப்படின்னு கோச் இறக்குற மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம ஏன் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடாது? நாம ஏன் ஒரு ஸ்டாராக திகழக்கூடாது? அப்போஸ்தலன் பவுலை போல ஏன் நாம் ஏன் கிறிஸ்துவை வழிகாட்டக்கூடாது? ஏசாயா 6:8 வாசிங்க. ஏசாயா 6:8. கர்த்தராகிய தேவனுடைய குமரன் நமக்கு கேட்கும். தேவனை பின்பற்றுகிறோம், தேவனுடைய மனவாட்டை இருக்கிறோம். நான் யாரு? நம்ம தான் யாரு? தேவனுடைய
மனவட்டியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம தேவனுடைய மனக்குமரலையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 6-8 வாசிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? யார் நமது காரியம்? அது போறது. அதுக்கு முன்னாடி ஏசாயா கர்த்தர் டைரக்டா சொல்லிருக்கலாம். ஏசாயா நீ போய் என் காரியம் போ அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஏசாயா இடத்துல கர்த்தர் பயன்படுத்துற விதம் தான் ஒரு வித்தியாசமான. மனிதர்களிடத்திலே கர்த்தர் மனிதர்களை திணிக்கிறவராக இல்லாதபடிக்கு மனிதர்களிடத்திலே தன்னுடைய மனக்கூவல், தன்னுடைய மனக்கவலைகளை ஷேர் பண்ணுகிற ஒரு தேவனாக தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் எப்படி திணிக்கல, பிசாசு போல ஒரு மனிதனுக்குள்ள புகுந்து அந்த மனிதனை முற்றிலுமாய் ஆட்கொள்கிறவனாக, ஆட்கொள்கிற ஒரு பிசாசாக தேவாதி தேவன் ஒருபோதும் செயல்படுகிறதே இல்லை. அவர் 3ஆம் வசனத்துக்கு கூட வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பது தேவ தரிசனத்தில் ஏசாயாவுக்கு தீர்க்கதரிசியா ஏசாயா அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இந்த சேராபீன்களும் எப்படி 2 சட்டைகளால முகத்து மூடுறாங்க, சென்று சட்டைகளால பறக்குறாங்க. இப்படி சென்று இருக்கிற கால்களை மூடி ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கு என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து, கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் அசுத்த உதடுகளில் ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அவர் அதை பார்க்கிறார். தேவாதி தேவன் எப்படி வாசமாய் இருக்கிறார், அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறார். அவ்வளவுக்குள்ள தேவ சேராபீன்கள், தேவதூதர்கள் எல்லாம் தேவனை பாடி துதிக்கிறார்கள். அவர் துதிக்கும் பொழுது பரலோகமே அசைவதை அவர் பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்றார், நான் அசுத்த உதடுகிறவன் என்று தன்னை முற்றிலுமாக அவர் சரண்டர் பண்ணுகிறார். அப்பொழுது பலிபீடத்தில் இருந்த ஒரு நெருப்பத்தொடரை எடுத்து பறந்து வந்து ஏசாயினுடைய வாயை தொடுகிறார். அப்பொழுது உன் உதடுகள் இது உன் உதடுகளை தொட்டல, உன் அக்கிரமம் நீங்கி, உன் பாவம் நிவர்த்தி என்று சொல்றாரு. அவரை பரிசுத்தப்படுத்துகிறார் தேவாதேவன். அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய மனக்குமரலை தொழிக்கப்படுகிறார். கமெண்டாக சொல்லல, தன்னுடைய மனக்குமரலை தொழிக்கப்படுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன் என்றான். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம் என்று. அன்று சாமுவேல் இதோ கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்ல போல, நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு ஒரு ஸ்டாராக திகழக்கூடாது? நீங்கள் ஏன் இயேசுவை தரிசிப்பதற்காக அநேகருக்கு ஒரு வழிகாட்டிய திகழக்கூடாது? இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டே இருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? சத்தியத்திற்காக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை மீது அவருடைய கண்கள் 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சகரியால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கல்லின் மேல் என் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்துக்காக பின்பற்ற தேவ ஜனங்கள் மீது கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்துக்காக யார் பின்பற்ற மாட்டார் என்று தேவனை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த கடைசி நாட்கள், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கர்த்தர் என்ன தேடுகிறார் என்றால், அவருடைய காரியமாக யார் போவார்? என்னுடைய காரியமாக அப்போஸ்தலர் போவதை போல ஒரு ஸ்டாராக திகழ யார் இருக்கிறார் என்று அவர் தன்னுடைய மனக்குமரலை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் மகா பெருந்தன்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த மனிதரையும் வலுக்கட்டாயமாக திணிக்கிறதில்லை. தன்னுடைய ஏவாளை எப்படி தன்னுடைய திட்டத்தில் பயன்படுத்தினாரோ, ஆதாமை எப்படி பயன்படுத்தினாரோ, அந்த ஏவாள் தோட்டத்தில், அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்படி பயன்படுத்தினாரோ, அது போல இந்த கடைசி நாட்களில் அவர் பூமியை உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு சிறு பையனுடைய அப்பத்தை 2 மணி எப்படி அவருடைய திட்டத்தில் இணைத்து பயன்படுத்தினாரோ, நம்மையும் இந்த கடைசி நாட்களில் அவருடைய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி யோவான் சாணர் கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினாரோ, அது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை வழியை ஆயத்தப்படக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? அந்த காரியமாக நான் செய்வேன் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நானே தாழ்த்தி ஆண்டவரே, இந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திற்காக நிற்பேன் ஆண்டவரே, போராடுவேன் ஆண்டவரே, ஜீவனை கொடுப்பேன் ஆண்டவரே, உமக்காக எந்த சூழ்நிலையிலும் நீர் போராடினது போல நான் போராடுவேன் ஆண்டவரே. அப்போஸ்தலர் பவுல் போராடினது போல நான் போராடுவேன் என்று எத்தனையோ மிஷனரிகள் தனியாக போராடினார்கள்.
சத்தியத்திற்காக நின்றார்கள். ஆகவே இன்றைய தினத்தில் நமக்கு இந்த வேதாகம் இருக்கிறது. அது போல அவருடைய காரியமாக நாம் செய்வோமா? இந்த ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். வழக்கமாக கிறிஸ்துமஸாக அல்லாதபடிக்கு நான் ஒரு நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். அநேகருக்கு உம்மை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அநேகர் என்னை பார்த்து உம்மை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன ஒரு நட்சத்திரமாக மாற்றும் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஒரு அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றுவார் என்று சொல்கிறாரே. நான் அதே போல அறைக்கு ஒரு விடுக்கத்தக்கதாக என்னை ஒரு அப்போஸ்தலராக மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றும் ஆண்டவரே என்று நாம் இன்றைய விண்ணப்பப்படுவோமானால் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கடைசி வசனமாக தானியேல் 12:3 கூட வாசிக்கலாம். தானியேல் 12:3 இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் கண்கள் கலங்கினது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அதை நான் நினைத்து பார்த்தேன். அதை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். என் கண்கள் கலங்கினது. நான் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரம். ஒரு நாள் தேவனுடைய கிருபையினாலே நான் ஒரு நட்சத்திரமாக ஜொலிப்பேன். ஹalleluya! சதா காலமும் நான் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறேன் என நினைக்கும் பொழுது என் கண்கள் கலங்கினது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ ரூபஸ் ஒரு நாள் ஒரு நட்சத்திரமாக ஜொலிப்பார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவசேனா ஒரு நாள் ஒரு நட்சத்திரமாக ஜொலிப்பார்கள். அப்படி ஒவ்வொரு தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் அந்த நட்சத்திரமாக சதா காலம் ஜொலிக்கிறதை நினைத்து பாருங்கள். நினைத்து பாருங்கள். நான் ஒரு நாள் நட்சத்திரமாக ஜொலிப்பேன் கிறிஸ்துவுக்காக. எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்ல, நான் ஒரு நாள் நட்சத்திரமாக சதா காலமும் கிறிஸ்துவுக்காக ஜொலித்துக் கொண்டே இருப்பேன். கிறிஸ்துவுக்காக நான் ஜொலிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல நட்சத்திரத்தை குறித்து தியானித்தோம். எப்படிப்பட்ட நட்சத்திரத்தை நாம் பின்பற்றுகிறோம்? அந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பல ஆயிரம் வருடங்களா பல மாதங்களாக அவர்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி பிரயாணம் பண்ணார்கள். அவர்கள் பல பாடுகளை தாண்டி பின்பற்றினவர்கள். இரண்டாவதாக அவர்கள் சுயத்துக்கு உட்பட்டபடினாலே இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியவில்லை. சுயத்தை விட்டுவிட வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்த பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடிந்தது? தரிசிக்க முடிந்தது. நான்காவது உள்ள கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும். ஐந்தாவதாக நாம் ஏன் ஒரு நட்சத்திரம் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறக்கூடாது என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். யாரை நான் அனுப்புவேன்? இந்த கடைசி நாட்கள் என்னுடைய சபைக்காக, என்னுடைய சத்தியத்திற்காக யாரை நான் அனுப்புவேன்? ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல உங்களுக்கு ஜொலிக்கணும் ஒரு ஆசையா, அல்லது ஒரு காரிருளிலே போக வேண்டும் என்று ஆசையா என்பதை நீங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு, இன்றைய தினத்தில் ஏதோ பிரசங்கத்தை கேட்டோம் போதும் என்று அல்லாதபடிக்கு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும், ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இன்றைய தினத்தில் நீங்கள் மனம் திரும்பினால் பரலோகம் உங்களுக்கு சந்தோஷப்பட்டோம், பரலோகம் சந்தோஷப்படும். பூலோகத்தில் இருக்கிற நாமும் சந்தோஷப்பட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஜொலிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க வேண்டும். மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிக்க செய்வார். சத்தியத்தை நிற்கிற ஸ்டார்களை பின்பற்றுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை மூலமாக தேவனுடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.